இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் அப்படின்பாரு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம மோடி சாரோட வாய்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெறும் மிமிக்ரி மட்டும் பார்க்க போறது கிடையாது, அவரோட வாய்ஸ் அப்படியே நம்ம கத்துக்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் பாருங்க. ஒரு என்டர்டைனிங்கா சில ஆக்டர்ஸ் எல்லாம் பேசியிருந்தாருன்னா மோடி சாரோட டைலாக்ஸ் வந்து சூர்யா சார், ஸ்டாலின், விஜய் சார், சீமான் டைலாக்ஸ், அப்புறம் வேற நிறைய பாலிடிக்ஸ்ல இருக்கவங்களோட டைலாக் எல்லாம் மோடி சார் பேசியிருந்தா எப்படி இருக்குங்கிறத நான் பேசி கட்ட போறேன். நீங்க அந்த அந்த டைலாக நீங்க பேசி பேசி ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு வாய்ஸ் எடுத்துடலாம். அது எப்படி பேசணும், எந்த மாதிரி டோன்ல, அது எப்படிலாம் நம்ம அங்க சவுண்ட் எடுக்கிறோம், எப்படி நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்றோங்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். நான் விரும்பல, ஆசைப்படல, யாரும் நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருவோம்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்ல, ஒரு வார்த்தை முதல் வந்தா என் பேச்சா நானே கேட்க மாட்டேன். ஆக சொன்னீங்களா, செஞ்சீங்களா, உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஒரு நாள் இந்த நிலைமை என் கையில சிக்கிச்சு. அவரோட வாய்ஸ் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு அதை எப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஹாய் மாதிரி நான் அவளுக்கு விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அதுக்காக நினைக்கல. அந்த டைலாக நான் பேசி காட்டும் போது அவரோட வாய்ஸ் அவங்க கிட்ட மூக்குல டச் பண்ணும்போது அவரோட வாய்ஸ் மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ நல்லா பாருங்க. ஹாய் மாதிரி, ஐ ஆம் கிருஷ்ணா. அதுதான் உங்ககிட்ட சொல்லியா, நீ அவங்க லவன ஒரு ஆளுங்க இங்க யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஒட்டியும். ஸோ அந்த டச் பண்ணாலே போதும், அவனோட டோன், அந்த மூச்சை நல்லா இப்படி பிடிச்சி பேசும்போது, மூச்சை நல்லா இப்படி முடிச்சு பேசுங்க, அந்த டோன் மாறுது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்படிதான் நான் லேர்ன் பண்ணது. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இப்படி வச்சு அவர் இப்படி வைக்கும்போது அந்த டோன் மாறுறது நீங்களே இது பண்ணுங்க. அந்த இப்படி இது பண்ணும்போது அந்த டோன் மாறும். அந்த அப்படியே ஒரு கணீர்னு ஒரு வாய்ஸ் டோன் மாறும். அதை வச்சு நீங்க எந்த டைலாக் பேசினாலும் ஓகே. அவரோட வெல்கம் பண்றது எப்படின்னா, பொங்கல், இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் அப்படின்பாரு. புரியுதுங்களா? இப்ப நான் அந்த டைலாக் பேசும்போது ஃபுல்லாவே மூச்சை வந்து அடைச்சுதான் பேசணும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. இதோட அவரோட இன்டர்வியூஸ் நீங்க நிறைய பாருங்க. மெட்ரா, வெல்கம் தமிழ்நாடு, ஐ லவ் அப்படின்பாரு. ஸோ இந்த டோன்ஸோட நீங்க பிடிச்ச டைலாக்ஸ், நான் உங்களுக்கு அந்த டைலாக்ஸ் எல்லாம் நான் வந்து இது பொலிட்டிக்ஸ், விஜய் சாரோட டைலாக், ஸ்டாலின் சாரோட டைலாக், அப்புறம் சீமான் சாரோட டைலாக், பழனிசாமி சாரோட டைலாக், இவங்களோட வாய்ஸ் டைலாக் எல்லாம் நான் உங்களுக்கு பேசி காட்டுறேன். அதே மோடி சாரோட வாய்ஸ்ல நான் பேசி காட்டுறேன். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அது அந்த ஒரு விஷயத்த அவர் மோடி சாரோட வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு எந்தெந்த மாதிரி எல்லாம் பேசினா யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு வந்து விஜய் சாரோடதுலயே நல்லா ஃபீல் ஆச்சு, ஸ்டாலின் சாரோட டைலாக் டெலிவரி ஆகுதுல ஃபீல் ஆச்சு. நான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் பாட்டெல்லாம் பாடி பார்த்தேன். ஸோ அது உங்களுக்கு நான் அந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு பாடி காட்டுறேன். மொத்தமால இங்கு கோட்டிட்டேராடும், மலையினவங்க பற்றியாடும், ஆட்டி சந்தன கட்டா ஆட்டம், பம்பர கட்டா பாத்தா, விஜய் பட்டாசே பாத்தா பல்லாட. ஸோ நீங்க பாருங்க, அந்த டோன் ஃபுல்லாமே நம்ம எடுத்துதான் பேசுறேன். இது ஃபுல்லா நான் ரெகுலரா பாடுறேன். அந்த பாட்டை கூட நான் அவரோட வாய்ஸ்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்க உங்களுக்கு அவங்க வீட்டுல நீங்க எல்லாத்துக்கிட்டையும் எது பேசுறதா இருந்தாலும் ஒரு வாய்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த வாய்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ்ல இருங்க. ஃபோக்கஸ் மட்டும்தான் அது சக்சஸ் கொடுக்கும். நீங்க கவனமா அவரோட வாய்ஸ், விஜய் சார் வாய்ஸ்னா விஜய் சாரோட வாய்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரஜினி சாரோட வாய்ஸ்னா ரஜினி சாரோட வாய்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த வாய்ஸை எடுத்துட்டோம்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்காம அங்கிட்டு இங்கிட்டு டைவர்ட் ஆகாதீங்க. மற்ற என்ன வேலையெல்லாம் பாருங்க. ஆனா ப்ராக்டிக்ஸ்னு வரும்போது ஒரு வாய்ஸை மட்டும் கவனமா ஃபோக்கஸ் பண்ணா டெஃபினட்டா எடுக்கலாம். நீங்க யார் வாய்ஸ் வேணாலும் எடுக்கலாம், விஜய் சித்து யார் வாய்ஸ் வேணாலும் நீங்க எடுக்கலாம். எடுக்க முடியாத வாய்ஸ்ங்கிறதே கிடையாது. ஸோ இதெல்லாம் என்னோட பேசிக் ஐடியாஸ். நான் லேர்ன் பண்ணது, நான் கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு செமையா ஒர்க் ஆகும்.